டிவிகேவை நம்ம ஈஸியாக புறந்தள்ளிட முடியாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எல்லா சர்வேலையுமே டிவிகேவுக்கு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்றது தான் அவங்க எடுக்கிற சர்வேக்குள்ள கூட வருது. ஓகே, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அவங்க ஏதோ ஒரு புது கட்சி சின்ன பசங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்களா, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அவங்க எங்க வலிமையா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு பிராந்தியத்துக்கான கட்சி இல்லை, கொங்கு மாவட்டத்துக்கான கட்சி, வட மாவட்ட கட்சி இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே அந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கு. குறிப்பா நகர்ப்புறங்கள்ல, அதுவும் சென்னை மாதிரி நகர்ப்புறங்கள்ல அந்த கட்சிக்கு நிறைய ஆதரவு இருக்கு அப்படின்றது தான் நான் எல்லாரும் எடுக்கிற சர்வேல வருது. இது கமலஹாசனே அப்படிதானே பார்த்தோம், நம்ம அது அர்பன் பார்ட்டியா தானே பார்த்தோம். இன்னைக்கு அவரோட நிலை என்ன? கமலுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்க போன டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா கமல் பார்ட்டி பல பேருடைய வெற்றி வாய்ப்பை கெடுத்திருக்கு. அவங்க ஒரு 10,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அங்க மார்ஜினே 4,000 ஓட்டு தான். அவங்க அங்க இல்லை அப்படின்னா வேற ஒருத்தர் ஜெயிச்சிருப்பார். ஸோ அந்த வெற்றி தோல்வியை அவங்க வந்து பல இடங்கள்ல மாற்றி விட்டுருக்காங்க. சரி, இப்போ மயிலாப்பூர்ல மக்கள் நீதி மையம்ல நடிகை ஸ்ரீபிரியா நின்னாங்க. ஆமாம், ஸ்ரீபிரியா நின்ன வாக்குகளை நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வெற்றி தோல்வி மாறி இருக்கும். நடராஜ் நின்னாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ இப்போ வேலு ஜெயிச்சார் இல்லையா, வேலு ஜெயிச்சது பதிலாக நடராஜ் ஜெயிச்சிருப்பார். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்க ஸ்பாயிலரா இருந்திருக்காங்க. எப்பவுமே இந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்து ஸ்பாயிலரா தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நம்ம அதை தான் பார்த்துருக்கோம். மக்கள் நீதி மையமும் சரி, மக்கள் நல கூட்டணியும் சரி, அது ஸ்பாயிலர். விஜயும் ஸ்பாயிலர் தானே. அதுதான் நான் மாறுபடுறேன். அதே மாதிரி நீங்க விஜய ஸ்பாயிலர்னு நினைக்காதீங்க. அது ஸ்பாயிலர் இல்ல, அது பாய்லர், கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாய்லர். ஆமா, அதனால அதை வந்து ஸ்பாயிலர்னு நம்ம புறந்தள்ள முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, விஜய் கட்சிக்காரங்க, நாங்க 40-50 சீட்டு வந்து உறுதியா ஜெயிப்போம்னு சொல்றாங்க. எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு அதுக்கான காரணம் தெரியல. அவங்க ஒரு வேலிட் காரணம் என் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நான் அதை நம்புவேன். சரி. ஸோ இப்போ இந்த 50 தொகுதி இதனால நாங்கள் ஜெயிக்க போகிறோம் ஏதோ ஒரு சொன்னாங்கன்னா அதை நம்பலாம். அவங்க ஜென்ரிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் இருக்காரு, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க, அது எப்படி அவர் சொல்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து சொல்லலாம், அது நம்ம கண்ணில் பார்க்காம நம்ப முடியாது. அதனால் நாங்கள் வந்து 50-60 உறுதியாக ஜெயிச்சிருவோம். ஏதாவது நல்ல கூட்டணி அமைஞ்சா 100 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருவோம், நாங்கள் தான் ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கே வரலன்னா கூட நாங்கள் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது அவங்க கிளைமு. நான் சொல்ல வர்றது, இது அந்த அளவுக்கு போலனாலும் அதல பாதாளத்துக்கு போயிடாது. அது ஒரு எலெக்ஷனோட காணாம போற கட்சி. இப்ப கமல் கட்சியை கரைச்சிட்டாரு கிட்டத்தட்ட. அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா இது முடிஞ்ச உடனே அடுத்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போகுது. அதுல நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு டிவிகே கொடுக்குற மாதிரி வாய்ப்புகளை திமுக அதிமுக கொடுக்க முடியாது.